நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய வகையில் இன்று ஒரு அருமையான எளிமையான ட்ரேடிங் பிளாட்ஃபார்மான அலைஸ் ப்ளூவோட ஃபியூச்சர்ஸை பற்றி தான் உங்களுக்காக இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இல்லை இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல்வேறு விதமான தகவல்களை இதன் மூலயமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அலைஸ் ப்ளூவோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேர் பை செல்லு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களுக்காக மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இதில் அருமையான ஒரு சில ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1LY அப்படிங்கிற ஆப்ஷன். இதை பற்றி நான் என்ன டீப்பாக அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மை நீங்கள் நெஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நெஃப்டி என்ன ஸ்டாக்காக இருந்தாலும் டைரெக்டாக நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதோட சார்ட்டில் உள்ளார போனீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ட்ரேடிங் வியூவில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமாவே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த 1LY அப்படிங்கிற ஆப்ஷன் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதை பற்றி நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். இதில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி கிரியேட்டர்ஸ், அடுத்தது ஆப்ஷன் செயின், ஆப்ஷன்ஸ், ஆர்டர்ஸ், டூல்ஸ். இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஃபியூச்சர்ஸுங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி கிரியேட்டர் பார்த்துருவோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓன் ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. சார் நான் ஒரு கால் எடுப்பேன், இல்லை ஒரு புட்டு எடுப்பேன், அதை பை பண்ணிவிட்டு ஒன் சைடாக நம்ம மூமெண்ட்டுக்காக உட்காந்துருப்போம் அப்படிங்கிறவங்களுக்கு ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பில்டு பண்ணியிருக்காங்க. நீங்கள் நெஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நெஃப்டியாக இருக்கட்டும், ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு புல்லிஷ் மார்க்கெட்டா, பேரிஷ் மார்க்கெட்டா, இல்லை சைட்வேஸ் நியூட்ரல் மார்க்கெட்டா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே கஸ்டமைஸ் பண்ணி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ மார்க்கெட் நெஃப்டியை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, இதில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்பு, நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50 எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? இதில் நான் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நெஃப்டி காமிக்க போகிறேன். இந்த நெஃப்டியில் நீங்கள் புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னா பை கால், செல் புட்டு. நீங்கள் ஆப்ஷன் பையிங்கான ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குது, ஆப்ஷன் செல்லிங்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஆப்ஷன் பையிங் மட்டுமே பல பேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்குது, ஆனால் ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கு தெரில அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் செல் புட் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பொசிஷனை செல் பண்ணணும் அப்படிங்கிறது டைரெக்டாக வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா 22,800 புட்டை செல் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. இதை நீங்கள் எக்ஸிக்யூட் ஆர்டர் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். இதில் நீங்கள் புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்கட்டும், பேரிஷ் ட்ரெண்டாக இருக்கட்டும், நியூட்ரலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இதை நீங்கள் நெஃப்டியா, பேங்க் நெஃப்டியா, மற்றபடி மிட் கேப்பு, சென்செக்ஸ் எல்லாத்துக்குமே உங்களால் பில்ட் பண்ணிக்க முடியும். இதில் ஸ்டார்ட் ஸ்ட்ராடல், ஸ்டார்ட் ஸ்ட்ராங்கிள், அடுத்தது அயன் பட்டர்ஃப்ளை கான்செப்ட்டு, அயன் கார்னர் கான்செப்ட்டு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இப்போ ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு 23,250 கால், 22,450 புட்டு, ரெண்டுத்தையும் எது ஹெட்ஜிங்கோட பண்ணணும், எது ஹெட்ஜிங் இல்லாமல் பண்ணணும், எல்லாத்துக்குமே இதில் ஸ்ட்ராட்டஜி பில்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டே இந்த இடத்துலையே காமிச்சிருவாங்க. ஹை ரிஸ்க்கு, லோ ரிஸ்க்கு அப்படிங்கிறத காமிச்சிருவாங்க. ஹை ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், இதில் ஹெட்ஜிங்கோட வருதா, ஹெட்ஜிங் இல்லாமல் வருதா, எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிடும். ஹெட்ஜிங்கோட வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஹெட்ஜிங் இல்லை அப்படிங்கிறத அதுவே ஹை ரிஸ்க் அப்படிங்கிறத காமிச்சிடும். இது ஹெட்ஜிங்கோட இருக்குது மீடியம் ரிஸ்க்கு, இது அன்ஹெட்ஜிங்கோட இருக்குது. இது என்ன சொல்லுது, ஹை ரிஸ்க் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்க ஹெட்ஜிங்கு, மீடியம் ரிஸ்க் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடும். அயன் கார்னர் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பொசிஷன் அதுவே உங்களுக்கு சூஸ் பண்ணி காமிக்கிது பாருங்கள். 23,300 பை, 22,400, 23,100 செல்லு, 22,600. இது எல்லா பொசிஷனுமே அதுவே உங்களுக்கு சூஸ் பண்ணி காமிச்சிடும். எக்ஸிக்யூட் ஆர்டர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். உங்களோட கேபிட்டல் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத சொல்லிடும். எஸ்டிமேட்டட் மார்ஜின் 2,27,255. இந்த மார்ஜினை நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகும், எவ்வளோ ப்ரீமியம் கலெக்ட் ஆகும்,
அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். சரிங்களா? உங்களோட ரிஸ்க் ரிவார்டு என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே உங்களால் பார்த்துக்க முடியும். மேக்ஸிமம் வந்து ஒரு பையோ ஒரு செல்லோ ஒரு நீங்கள் ஆப்ஷனில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் ரிவார்டு என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இதில் வந்து பாருங்கள் 1:0:59 இதுதான் வந்து உங்களோட ரிஸ்க் ரிவார்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் 5576 ரூபா, மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9423 ரூபா. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸை வந்து அதுவே காமிச்சிடும். உங்களோட ரிஸ்க் என்ன ரிவார்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஃபியர்னஸ் அது போல் எதுவுமே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து குறைவாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி கிரியேட்டர். இந்த ஸ்ட்ராட்டஜி கிரியேட்டரை பற்றி நான் அடுத்தடுத்து ஒரு சில வீடியோக்கள் வந்து இதுக்குன்னே செப்பரேட்டாக போடுறேன். என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இதில் இருக்குது, இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு. இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இண்டெக்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி ஸ்டாக்கை வேணாலும் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் உதாரணத்துக்கு XYZ எந்த ஸ்டாக்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணும்போது அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எல்லாமே வந்துடும். இதில் நீங்கள் என்ன ஸ்டாக்ஸை வேணாலும் சூஸ் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்களால் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பில்டு பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து அதில் நீங்கள் ஸ்ட்ராங்கிள் பண்ணுறதா இருக்கட்டும், ஆப்ஷன் பையிங் பண்ணுறதா இருக்கட்டும், செல்லிங் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே உங்களால் வந்து ஓனாகவே வந்து இதில் உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இன்ட்ராடேவாக இருந்தாலும் நார்மல் மார்க்கெட்டாக இருந்தாலும் எல்லாத்தையுமே உங்களால் வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். புல்லிஷ், பேரிஷ், நியூட்ரல். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி பொசிஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நார்மலாக இருக்கட்டும் இன்ட்ராடேவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் செயினையும் நீங்கள் இதிலே வந்து பார்த்துக்க முடியும். சரிங்களா? நம்ம வந்து நெஃப்டியே நான் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்காக காமிக்கிறேன். நெஃப்டியோட ஆப்ஷன் செயினை வந்து பார்க்கணுன்னா நீங்கள் இதிலேயே பார்த்துக்க முடியும். ஆப்ஷன் செயின் ஃபுல்லி கிளாரிட்டியாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து என்எஸ்சி சார்ட்டில் வந்து எப்படி பார்க்குறீங்களோ அதே போலவே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். சரிங்களா? உங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஐவி என்ன, எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். உங்களோட வால்யூம் என்ன இருக்குது, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எவ்வளோ வால்யூம் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் உங்களால் பார்த்துட முடியும். ஆட்டோ ஃபைண்டர்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கான டெல்டா எவ்வளோ இருக்குது, தீட்டா எவ்வளோ, காமா எவ்வளோ, வேகம் எவ்வளோ, நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து டெல்டா வந்து உங்களுக்கு 30 உள்ள மாரி ஒரு ப்ரீமியம் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்க்ரீனர் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 21,850 வந்து உங்களோட தீட்டாவோட வேல்யூ 30 இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் போய் தீட்டாவோட வேல்யூவை போய் சார்ட்டில் போய் 30 இருக்கா 28 இருக்கா, உங்களுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு எந்த தீட்டாவோட வேல்யூ வேணும், டெல்டாவோட வேல்யூ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் வந்து டெல்டா, தீட்டா, காமா, வேகா எது வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸை அதுவே சூஸ் பண்ணி காமிச்சிடும். அது நெஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், என்ன மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே உங்களுக்காக வந்து அது வந்து காமிச்சு கொடுத்துரும். சரிங்களா? தென் அடுத்தடுத்ததை பார்த்துருவோம். இதில் வந்து ஆப்ஷன் செயினை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுலேயும் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே உங்களால் ஓனாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது உங்களோட பொசிஷனை இந்த இடத்துலையே உங்களால் டைரெக்டாக பார்த்துட முடியும். ஆர்டர்ஸ் என்னென்ன ஆர்டர்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதே பார்த்துட முடியும். முக்கியமான விஷயம் உங்களோட டூல்ஸு. இந்த டூலில் வந்து ஆப்ஷன் ப்ரைஸிங் அப்படிங்கிறத உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். பிவோட் பாயிண்ட்டுங்கிற ஒரு அருமையான ஒரு கால்குலேஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு நியூஸ் பேப்பரோட வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை நெட்டில் கூகுள் சர்ச் பண்ணி தான் உங்களால் வந்து உங்களோட R1, R2, R3, S1, S2, S3 பிவோட் லைனை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் எண்ட் ஆஃப் த டே இல்லைனா அடுத்த நாள் தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதில் வந்து கிளாசிக், உட்ஸு, ஃபிப்னாசி, கேமரிலா ஒரே நேரத்தில் 4 விதமான S1, S2, S3 சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 பிவோட்டு R1, R2, R3 உங்களால் பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ மார்க்கெட் வந்து 23,000 இருக்குது அப்படின்னா ஓப்பன் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிற லெவல் வந்து 23,000 இருக்குது. ஹை வந்து இன்றைக்கி 23,200 போயிருக்கு. லோ வந்து 22,900 போயிருக்கு. அதே நேரத்தில் க்ளோஸ் ஆகிருக்குது 23,150 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறத மார்க்கெட்டோட முடிவில் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான வேல்யூஷனும் உங்களுக்கு கிடச்சிரும். கிளாசிக்காக இருக்கட்டும், ஃபிப்னாசியாக இருக்கட்டும், கேமரிலாவாக இருக்கட்டும், எல்லாத்தோட S1, S2, S3, R1, R2, R3 நாளையோட பிவோட்டு, கேமரிலா, ஃபிப்னாசி
எல்லாத்தையுமே உங்களால் ஒரே இடத்துல அனலைஸ் பண்ணிக்க முடியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களால் இண்டிவிஜுவலாக ட்ரா பண்ணிக்க முடியும். ஒரு கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிவோட் பாயிண்ட் இந்த கால்குலேட்டர் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட் நிறைய பேருக்கு வந்து ஃபிப்னாசி லெவல் வந்து ட்ரா பண்ண தெரியாது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு ஃபிப்னாசி லெவல் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த ஃபிப்னாசி லெவல் வந்து எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஹைக்கும் லோவுக்கும் ட்ரா பண்ணணும். சில பேருக்கு ஹை வந்து விக்கில் வைக்கணுமா இல்லை பாடியில் வைக்கணுமா எதுவுமே தெரியாது. இந்த ஃபிப்னாசி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லோ எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு எல்லாத்தையுமே பார்க்கணும். பார்த்துட்டு ட்ரா பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1 வேல்யூ 1.27 வேல்யூ 1.6 வேல்யூ 2 வேல்யூ எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கும். இதை வந்து பல பேருக்கு வந்து இந்த சார்ட்டை வந்து ட்ரா பண்ணுறது தெரியாது. ஒன்லி கால்குலேஷன் மட்டும்தான் தெரியும். அவங்கள மாரி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு நீங்கள் பார்த்துட்டு இதில் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ 23,000 வந்து இன்றைக்கி ஹை போயிருக்கு, லோ வந்து 22,900 போயிருக்கு. இன்றைக்கி எந்த இடத்துல இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 23,100 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எல்லாமே தெரிஞ்சிடும். 23.6 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல், 38.2 பர்சன்டேஜோட ரீட்ரேஸ்மெண்ட், 50% ரீட்ரேஸ்மெண்ட், 61.8 ரீட்ரேஸ்மெண்ட், 76.4 ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ எல்லாமே கிடச்சிரும். எக்ஸ்டென்ஷன் வேல்யூவும் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? இது ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்டோட வேல்யூவை ஜஸ்ட் கால்குலேஷன் மூலியமாகவே உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். சரிங்களா? தென் ஃபிப்னாசி கேண்டில் ஸ்டிக் அடுத்தது பார்த்துருவோம். கேண்டில் ஸ்டிக்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பல பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் வந்து டயக்ராமாக தான் பார்த்துருப்பீங்க. இந்த கேண்டில் வந்து எந்த இடத்துல சார்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து சார்ட்டில் வந்து தேடும்போது பல பேருக்கு எந்த இடத்துல அது வந்தால் ஷூட்டிங் ஸ்டார், ரெசிஸ்டன்ஸில் வந்தால் ஷூட்டிங் ஸ்டாரா, சப்போர்ட்டில் வந்தால் ஷூட்டிங் ஸ்டாரா, இல்லை இடையில வந்தால் ஷூட்டிங் ஸ்டாரா அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபில்டர் பண்ணி இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கேண்டில் வந்து டேல ஃபார்ம் ஆகிருக்கா, இல்லை 16 மினிட்ஸா, 30 மினிட்ஸா, 15 மினிட்டா அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிவிட்டு நிஃப்டி 50யா, இல்லை நிஃப்டி 200, நிஃப்டி 500, F&Oவா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்ம 43 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து ஷூட்டிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் பண்ண கேண்டிலை வச்சு நீங்கள் எப்படி வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாமோ அதுமாரி வந்து உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கிராசிமா இருக்கட்டும், இந்துஸ்தான் யூனிலிவர், HDFC லைஃப், HDFC பேங்க் இவங்கெல்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கேண்டில் ஸ்டிக் வேணாலும் உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஹேங்கிங் மேனை பற்றி தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த ஸ்டாக் வந்து ஹேங்கிங் மேன் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மேன் வந்து எந்த ஸ்டாக்கும் வந்து ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறத வந்து காமிக்குது. தென் இப்போது ஹேமர் பேட்டர்ன் வந்து எந்தெந்த ஸ்டாக் வச்சுருக்கு அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா HCL டெக்கு, இன்ஃபி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேமர் பேட்டர்னை வச்சு நீங்கள் என்னென்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கலாம். ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களால் சார்ட்டில் போய் தேட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேண்டில் ஸ்டிக்கை வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 கேண்டில் பேட்டர்னாக இருக்கட்டும், 2 கேண்டில் பேட்டர்னாக இருக்கட்டும், ஷூட்டிங் ஸ்டாரு, பேரிஸு, ஹேமரு, புல்லிஸ் செங்கல் பின்னு, புல்லிஸ் கராமிக்கு, கிராஸ் ஓவர் ஆகிறது, டோஜி கேண்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எதை சூஸ் பண்ணாலும் இதெல்லாம் வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்னை பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஸ்டாக்கு ஃபில்டர் ஆனிச்சு அப்படின்னா புல்லிஸ் ட்ரெண்டுக்கு மாறும். இதெல்லாம் நீங்கள் இது வந்து பார்த்துக்கலாம். இந்த பார்த்தீங்களா புல்லிஸ் ட்ரெண்டுக்கான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஸ்டார் இந்த பேட்டர்ன் எதுலையாவது ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். இதை டேவாக இருக்கட்டும், 1 ஹவராக இருக்கட்டும், இல்லை 15 மினிட் கேண்டிலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களால் வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு டூல். அடுத்த கேண்டில் ஸ்டிக், அப்புறம் ஸ்க்ரீனர் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் பெய்டு மூலயமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பெய்டு மூலயமா நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் ஸ்க்ரீனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நீங்கள் வந்து பே பண்ணி தான் வந்து உங்களால் ஃபில்டரே பண்ண முடியும். ஆனால் இவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறாங்க. 52 வீக் ஹை நீங்கள் இதில் பார்க்கணும் அப்படின்னா 52 வீக் ஹையில் என்னென்ன ஸ்டாக்கு ஃபில்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அது புல்லிஸு, ரியல் டைமு, பிரேக் அவுட்டு, இது எல்லாத்தையுமே உங்களால் பார்த்துக்க முடியும். டேலியும் பார்த்துக்க முடியும். என்ன நிஃப்டி 50 நிஃப்டி 200 எல்லாத்தையுமே உங்களால் பார்த்துக்க முடியும். இதில் எந்த ஸ்டாக்கும் ஃபில்டர் ஆகலை. தென் ஓப்பன் லோவில் எந்த ஸ்டாக் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் வந்து எதுவுமே ஃபில்டர் ஆகலை. ஓப்பன் ஹைங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி வந்து பல பேர் வந்து பெய்டு கோர்சஸில் வந்து நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பல பேருக்கும் தெரியாது. இந்த ஓப்பன் ஹை கான்செப்டில் இன்றைக்கி எது வந்து இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்கு ஃபில்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து பார்த்துக்க முடியும். இந்த அல்ட்ராடெக் கெமிக்கலாக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், அதானி போர்ட்டு, கொடாக் பேங்க், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை கான்செப்டில் ஃபில்டர் ஆகிருக்காங்க. இதை வச்சு உங்களோட ட்ரேடிங்கை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் அதில் பலவிதமான டூல்ஸ் வந்து க்ளோஸ் லோ கேண்டிலோட ப்ரீவியஸ் டே கேண்டிலோட லோவில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபில்டர் ஆகிருக்கு, ஹையர் ஹையில் எந்த ஸ்டாக்கு ஃபில்டர் ஆகிருக்கு, க்ளோஸ் ஹை ப்ரீவியஸ் டேவோட ஹையில் எது க்ளோஸ் ஆகிருக்கு, ஓப்பன் ஹையில் எது க்ளோஸ் ஆகிருக்கு, 52 வீக் ஹை எது க்ளோஸ் ஆகிருக்கு, 52 வீக் லோ, ஓப்பன் லோ, ஹையர் லோ, கேப் அப்பு, கேப் டவுனு, எல்லாத்தையுமே டாப் கெய்னரு, டாப் லூசரு, இன்றைக்கி யார் டாப் கெய்னர் அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் இதில் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். டாப் கெய்னர்ஸ் யார், டாப் லூசர்ஸ் யார் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே உங்களால் இதில் ஃப்ரீயாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் அடுத்தது டெக்னிக்கலையும் உங்களால் பார்த்துக்க முடியும். SMA 200, EMA 20 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இண்டிகேட்டர். இதை பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டில் வந்து 200 EMA எப்படி ஆட் பண்ணுறது, அதை ஆட் பண்ணிவிட்டு எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியாது. இதில் வந்து நீங்கள் இந்த 200 EMA வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதில் எந்தெந்த ஸ்டாக்லாம் ஃபில்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்துடும். இதில் கிராசிமா இருக்கட்டும், ஹிந்துஸ்தான் யூனிலிவராக இருக்கட்டும், HDFC பேங்கு, HDFC லைஃபு, HDFC டெக்கு, M&M, ஹீரோ மோட்டார், ஹிண்டால்கோ, JSW எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபில்டர் ஆகுது. இதன் மூலயமா வந்து உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை வந்து ஒரு ட்ரேடிங் ஜேர்னியை வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களால் கொண்டுட்டு போக முடியும். அடுத்தது சூப்பர் ட்ரெண்டில் என்னென்ன ஃபில்டர் ஆகுது ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வருது அப்படிங்கிறத உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். சூப்பர் ட்ரெண்டை வச்சு எது புல்லிஷில் இருக்குது, எது பேரிஷில் இருக்குது எல்லாத்தையுமே உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். 20 மூவிங் ஆவரேஜில் உள்ள ஸ்டாக்ஸ் மூலயமா எது புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது, எது பேரிஷ் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே உங்களால் அனலைஸ் பண்ணி அது மூலயமா மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக வந்து உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டிஸ்கவரில் வந்து ஓவரால் மார்க்கெட்டு நீங்கள் வந்து ஒரு சில ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்குள்ளார போய் தான் குளோபல் மார்க்கெட்டை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓவரால் மார்க்கெட்டோட ப்ரிடிக்ஷனை வந்து உங்களால் பார்க்க முடியும். இப்போ இதில் ஓவரால் மார்க்கெட் வந்து என்ன ஃபியரில் இருக்குது, இப்போ வந்து ஃபேராக குட்டில் இருக்கா, எக்ஸ்டர்னலில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நிஃப்டி 50ல் எத்தனை ஸ்டாக் வந்து பாசிட்டிவில் இருக்குது, எத்தனை ஸ்டாக் நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி 50ல் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 22 ஸ்டாக் வந்து பாசிட்டிவில் இருக்குது, 27 ஸ்டாக் வந்து நெகட்டிவில் இருக்குது. பேங்கிங் ஸ்டாக்கில் 6 பாசிட்டிவ் 6 நெகட்டிவ். ஃபின்னிஃப்டியில் எவ்வளோ பாசிட்டிவ் எவ்வளோ நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். குளோபல் மார்க்கெட்டை பற்றி ஓவராலாக நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ், கேப் அப்பில் எத்தனை பேர் ஓப்பன் ஆகிருக்காங்க, கேப் டவுனில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். தென் எஃப்ஐஏயோட டேட்டா எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். எஃப்ஐஏ டேட்டா வந்து அன்னன்னைக்கு இதில் வந்து அப்டேட் ஆகிடும். இதை நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கிட்டு உங்களோட ட்ரேடிங்கை வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த அளவுக்கு பல்வேறு விதமான டூல்ஸை வந்து உங்களுக்காக வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அலைஸ் ப்ளோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அலைஸ் ப்ளோவில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் தான். இதில் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 5x மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸ்டாக்ஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்டுக்கெலாம் வந்து 0 brokerage, IPO எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே அனலைஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட சார்ஜஸ் வந்து எதுக்கு என்னென்ன மாதிரியான சார்ஜஸ் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். இதை வந்து பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனமாக இருக்குது. நீங்கள் என்ன வித சப்போர்ட்டாக இருந்தால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். வித்தின் 10 to 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கான எல்லா விதமான பாசிபிலிட்டிஸையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இம்மிடியட்டாக அதை வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்க
முடியும். சரிங்களா? விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்து அலைஸ் குழுவில் என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்காக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.